இது வரணுமா? அதெல்லாம் அந்த நேரம் பிசாசுட வழிகள், அது அவன் செய்ய பண்ணினான். தேவன் மனிதனை படைச்ச நேரத்தில் நல்ல சுபாவத்தோடு தான் என்ன செய்தார்? அவரை தரிசிக்கும் அந்த ஒரு நல்ல ஒரு மன எண்ணத்தோட நல்ல குணத்தோடு தான் படைத்தார். ஆனால் விழுந்து போன பொல்லாத ஆவி மனிதனின் இருதயத்தை கல்லாக்கியது, மனிதனின் இருதயத்தை கெடுத்தது, குரோதங்களையும் கோபங்களையும் கொண்டு வந்தது. அது பொல்லாத ஆவியின் வேலை. ஆனால் இயேசு சாஃப்டானவர், அவர் மிருதுவானவர், அழகானவர், அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர். அவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எப்படி இருக்க வேண்டுமா? ஏதாவது பிரச்சனை வந்தா நம்ம சொல்லக்கூடாத ஒரு வார்த்தை, நான் பழைய ஆளா இருந்திருந்தேன்டா, அங்க நூறுது சக். பழைய மனுஷன் அங்க எட்டி பார்க்கறதால தான் அந்த வார்த்தை வந்தது. ஆமாவா இல்லையா? சொல்லுங்களேன். சேர்ச்சி கொஞ்சம் போயிட்டேன், எங்க சேர்ச் சபை இல்லாட்டி உண்டாக்கி வர்ற கதை சரி. இதை சொன்னதை விட வந்தவனுக்கு மொங்கன்னு மொங்கி என்ன செய்திருக்கலாம்? அனுப்பியிருக்கலாம். இது எங்களுக்குரியது அல்ல. போயிட்டு வாங்க, இது எங்களுக்குரியது அல்ல. இந்த சபையில் இந்த 1000 பிரச்சனைகள் வாசல் வரைக்கும் வந்தது. என்னோட இருக்கிறவர்கள்ட்டையும் சொன்னேன், வேண்டாம். கையோ எதுங்காவும் சாட்சி இருக்கிறீங்களா? சொல்லிக்கொண்டே இருப்பேன், வேண்டாம், தேவையில்லை, பார்க்கலாம். இயேசு பாப்பார். நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவருக்கு சித்தமண்டா எதிரியின் கையில் எங்களை கொடுக்கட்டும். அவரங்களை அழைச்சிருக்காட்டி எதிரிகள் ஆட்கொள்ள விடட்டும். அவரங்கள் அழைச்சிருக்காட்டி அவர்களுடைய தகப்பன் இல்லையண்டா பிசாசங்களை கொள்ள அவர் வழிகளை திறந்து கொடுக்கட்டும், அனுமதி கொடுக்கட்டும். அவர் நிரூபித்தார், நீ என் பிள்ளை, நீ என் மகன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவர். எத்தனை படை சூழ்ந்து கொண்டாலும் இப்படி மறைத்து நின்று இதுவரைக்கும் பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். அவர் ராஜா, அவர் கர்த்தர். நான் கால் பண்ணி, தம்பி இப்படி நடந்துட்டு, அண்ணன் இப்படி நடந்துட்டு, என்னை கொஞ்சம் வந்து காப்பாத்துங்க, இதுவரைக்கும் சொன்னது கிடையாது. எவர்தான் படையெடுத்து வந்தாலும் அவர் ராஜா, அவர் யுத்த வீரன். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு. இதுவரைக்கும் எதிரி படை இஸ்ரேலனாகிய என் முன்னால் முதுகை காண்பித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பெலிஸ்தியர் முதுகை காண்பித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். எகிப்தியர் முதுகை காண்பித்துக் கொண்டுதான் இருக்கு. முதுகை காண்பிக்கிறார் என்ன? ஓட்டம் பிடிக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை நின்று நமக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது. ஆமென்.